ஃபேமிலியும் பார்த்துக்கலாம், மனசு சம்பந்தமா ஒரு நிம்மதியான வேலையாகவும் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பெனிஃபிட் இருக்கு. ஒன்று நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு மன நிம்மதியான ஒரு வேலை, இன்னொன்று கை நிறைய சம்பளம். ரெண்டு விஷயமும் இருக்கு. இப்போ கன்னடிகா டீச்சர்கிட்ட போய் நம்ம போய் எனக்கு இந்த மாதிரி கன்னடம் சொல்லிக் கொடுங்க, இதுக்கு என்ன மீனிங் அப்படி நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா மன சந்தோஷத்தோட சொல்லிக் கொடுப்பாங்க. அதே மாதிரி மலையாளி டீச்சர்ஸ். ஆனா நம்ம மோட் ஆஃப் டீச்சிங் என்ன சொல்லிக் கொடுக்கும், இங்கிலீஷ் தான் சொல்லுவோம். ஒரு மனநிறைவான ஒரு காலேஜ் தான் என்னை பொறுத்தளவு. ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல சொல்றேன், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் உள்ள ஒரு காலேஜ் தான். எனக்கு சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மேக்ஸிமம் 5 டீச்சர்ஸ் 6 டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எஜுகேஷனுக்கு ஒரு லேக் இருக்காது. டியர் ஸ்டூடெண்ட் பேரண்ட் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் தான் ரமேஷ். இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பெங்களூர்ல இருக்கக்கூடிய ரோஸ் ராயல் இன்ஸ்டியூட் தான் இருக்கும். இந்த காலேஜ் 27 வருடங்கள் பழமையான காலேஜ். இந்த காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோமியோபதி, பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், ஹாலிடே ஹெல்த் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ், அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சொல்லிட்டு ஒரு 25 விதமான கோர்ஸ் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில பார்த்தீங்க அப்படின்னா தேனி டிஸ்ட்ரிக்ட்ல 2023ஆம் ஆண்டுனா 2022 இப்போ நம்ம தேர்ட் இயர் 2022ல பாத்தீங்கன்னா சேர்ந்த மாணவர் இப்ப தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்காரு. ஸ்ரீ ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம இன்டர்வியூ பார்க்க போறோம். கேட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நாட்கள் கழிச்சு உங்களை மீட் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜாயின் பண்ணி விட்டதே நீங்க. பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும் அப்படின்னு ஏன் ஆசைப்படுறீங்க? மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா இது பெண்களுக்கான படிப்பு அப்படின்னா அதிகமா. அதுக்கு எனக்கு ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று இருக்கு சார். சொல்லுங்க. நான் என் அப்பா என்னை படிக்க சொன்னது, இன்ஜினியரிங் படி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படி. இனி வர காலங்களில் இந்த மெக்கானிக்கல் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகும், அதனால மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படி அப்படின்னு சொல்லி அப்பா என்னை தூண்டி விட்டாரு. சரி, எனக்கு அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படி, எனக்கு இன்ஜினியரிங்கிறதே வேணாம் அப்படின்னு ஒரு கோட்டால எனக்கு அது மேல போக ஒரு நாட்டம் இல்லை. அதனால ஒரு தேடல்ல இருந்தேன் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸு, ஃபாரஸ்ட்ரி இந்த மாதிரி லெவல்ல தேட ஆரம்பிச்சேன். அப்போ கடைசியா என்னோட அக்கா பிஎஸ்சி நர்சிங் தான், இப்போ பாஸ் அவுட் ஆயிட்டாங்க. இப்போ சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டாங்க கையில. என் அக்கா சஜஷன் பண்ணாங்க, நீ பிஎஸ்சி நர்சிங் ட்ரை பண்ணி பாரு, எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷன் பண்ணாங்க. நானும் சரி ஓகே அக்கா சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி நெட்ல இன்டர்நெட்ல எல்லா இடத்துல யூடியூப் என்னென்ன இருக்கோ ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போ அதை பார்க்கும்போது நர்சிங் நல்ல ஒரு வேல்யூ, படிங்க, மேலுக்கு ஒரு நல்ல வேல்யூ இருக்கு, ஃபாரின்லயே சரி இந்தியாலயே சரி ஒரு நல்ல வேகன்சி இருக்கு மேல் நர்ஸுக்கு அப்படின்னு கண்டினியூஸா இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புல இது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு இருந்துச்சு, அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. சரி, நம்ம ரோஸ் ராயல் காலேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா சிலபஸ் டீச் பண்றாங்களா? அது சிலபஸ் டீச் பண்றது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலபஸ் டீச் பண்றாங்களா இல்ல எப்படி டீச் பண்றாங்க? இல்ல சார், அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சிலபஸ் தான், ஐஎன்சி சிலபஸ் தான். இப்போ நாங்க பெங்களூர்ல என்ன புக் படிக்கிறோமோ அதே தான் தமிழ்நாட்டிலையும் படிக்கிறாங்க. இது டவுட்டா இருந்துச்சு, நான் அக்காட்டே கேட்டேன். அக்காட்ட கேட்கும்போது ஆமாண்டா இன்னைக்கு இந்த எக்ஸாம் தான் இருக்கு இன்னைக்கு, ஆனா எக்ஸாம் டேட் வேணா டிஃப்ரெண்ட் ஆகும். அவங்க தமிழ்நாட்டுல வேற டேட்ல டிசைட் பண்ணுவாங்க, இங்க வேற டேட்ல டிசைட் பண்ணுவாங்க. சரி, ஆனா படிக்கிற சப்ஜெக்ட், எக்ஸாம் எழுதுற சப்ஜெக்ட் எல்லாமே ஒண்ணுதான். சரிங்க. இப்ப இங்க மோட் ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு எப்படி? உங்களுக்கு இங்கிலீஷா இல்ல மலையாளமா? ஏன்னா மலையாள ஸ்டூடெண்ட் அதிகம் சொல்றீங்க. மலையாளமா, இங்கிலீஷா இல்ல கன்னடமா? அது சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த காலேஜ்ல. ஸ்டாஃபும் ஈக்குவலா இப்போ 100க்கு ஒரு 60% ஸ்டாஃப் மலையாளி ஸ்டாஃப்ஸ் இருக்கும். மிச்சம் இருக்கு 40% ஸ்டாஃப் கன்னடிக்காவா இருக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம ஒரு லாங்குவேஜும் கத்துக்கலாம். இன்னொன்னு அந்த இடத்துல நம்மளுக்கு மோட் ஆஃப் டீச்சிங்கே நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறது இங்கிலீஷ் தான். நம்மளுக்கு அந்த இடத்துல நீ இந்த லாங்குவேஜ் தான் நீ படிக்கணும், உனக்கு இந்த லாங்குவேஜ் தான் சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி யாருமே நம்மளுக்கு இன்புட் பண்ண மாட்டாங்க. இதை செய்ய அதை செய்ய அப்படின்னு சொல்லி எது செய்ய மாட்டாங்க. மோட் ஆஃப் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இங்கிலீஷ் மோட் தான். ஸோ இது நல்ல பெனிஃபிட்டா இருக்கு. மற்ற நம்ம இப்போ கன்னடிகா டீச்சர்கிட்ட போய் நம்ம போய் எனக்கு இந்த மாதிரி கன்னடம் சொல்லிக் கொடுங்க, இதுக்கு என்ன மீனிங் அப்படி நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா மன சந்தோஷத்தோட சொல்லிக் கொடுப்பாங்க. அதே மாதிரி மலையாளி டீச்சர்ஸ். ஆனா நம்ம மோட் ஆஃப் டீச்சிங் என்ன சொல்லிக் கொடுக்கும், இங்கிலீஷ் தான் சொல்லுவோம். சரி, இங்க ஃபேக்கல்ட்டி எல்லாம் உங்களுக்கு போதுமான ஃபேக்கல்ட்டி இருக்காங்களா உங்களுக்கு? அதெல்லாம் இருக்கு சார். காலேஜை பொறுத்தளவு கண்டிப்பா டீச்சிங் பொறுத்தளவு எல்லா டீச்சிங். லேப் எப்படி இருக்கு உங்களுக்கு சார்? நர்சிங் பொறுத்தளவு எங்களுக்கு லேப் இருக்கு, ஆனா மேக்ஸிமம் அதிகமா எக்ஸ்போஸ் பண்ண மாட்டோம். நாங்க மேக்ஸிமம் எக்ஸ்போஸ் பண்றதெல்லாம் அவுட்டர் சைடு தான், அதாவது போஸ்டிங் போய் வெளியில ஹாஸ்பிட்டல்ல போய். போஸ்டிங்லாம் கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நர்சிங்கை பொறுத்தளவு போஸ்டிங் அப்படின்னா இப்போ மேக்ஸிமம் பெங்களூர்ல தியரி அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க தியரி. ஸோ ப்ராக்டிகலுக்கு தான் தியரிக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. வருஷத்துக்கு கண்டிப்பா எங்க காலேஜ்ல இருந்து, அதாவது ரோசி ராயல் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து கண்டிப்பா ஒரு போஸ்டிங் கூட்டு போயிருவாங்க. அது ஒரு 1.5 மாசம் 1 மாசம் இருக்கும் கண்டிப்பா. அப்ப அந்த 1 மாசம் எந்த ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போவாங்க? அது பிரைவேட் ஹாஸ்பிட்டலா இருக்கலாம், இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா இருக்கலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போகும்போது நல்ல ஒரு ஹாப்பியா இருக்காங்க. கண்டிப்பா என்னை பொறுத்தவரை என்னோட பர்சனல் ஒப்பீனியன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறது என்னைய பொறுத்தளவு ஒரு நல்ல பெஸ்ட் அண்ட் பெஸ்ட். எதுக்கு அப்படின்னா
நம்மள இண்டிவிஜுவலாக அந்த இடத்துல நம்ம வந்து எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு ஒருத்தவங்க அதை டீச் பண்ணுறதுக்கும் இண்டிவிஜுவலாக நம்ம போய் தேடி 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 படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தேடி தேடி படிக்கிற விஷயம் நம்ம மனசுல கண்டிப்பா இன்னும் ஆழமா பதியும். ஸோ இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பெஸ்ட். இப்போ நான் லாஸ்டா போன போஸ்டிங்ல இப்போ நான் 3rd இயர் படிக்கிறேன். லாஸ்டா போன போஸ்டிங் வந்து மல்லேஸ்வரத்தில் இருக்க கேஎஸ்சி ஜெனரல் ஹாஸ்பிட்டல். அங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட ஹாஸ்பிட்டல் தான் அது. அங்க மேக்சிமம் கண்டிப்பா எல்லா பெட்டுமேவும் ஆக்குபைடா இருக்கும். எந்த பெட்டுமே எம்டியா இருக்காது. மேக்சிமம் பெட் ஆக்குபைட். நிறைய கேசஸ் இருக்கும். நம்ம நிறைய கேசஸ் படிக்கலாம். இன்பேஷண்டா சேர்ந்திருக்க வார்டுலாம் போயிட்டோம் அப்படின்னா அங்க நிறைய கேஸ் ஷீட் இருக்கும். நம்மளுக்கு நிறைய டிசீஸ் கண்டிஷன் பார்க்கலாம். நிறைய என்னென்ன டிசார்டர்ஸ் இருக்குங்களா, அதுக்கு என்னென்ன மெடிசன் கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு எத்தனை நாள் இவங்க ஸ்டே பண்றாங்க அப்படி எல்லாமே இருக்கும். ரோஸ்ரியா காலேஜ் சேர்ந்ததை அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கறத சொல்ல வரீங்க இல்லையா? போஸ்டிங். ஓகே, இது நல்லா இருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருக்கா? கண்டிப்பா. மேக்ஸிமம் இந்த நர்ஸுங்கிறது பொறுத்தளவு தியரி படிக்கிறத விட அந்த ஸ்டூடெண்ட் வந்து நம்ம போய் ஹியூமனை பார்க்கணும், ஹியூமன் பீயிங் அப்ரோச் பண்ணணும். ஹியூமன் பீயிங் எப்படி இருக்காங்க, அவங்க என்னென்ன செய்யறாங்க, ஒரு டிசீஸ் வந்தா அவங்க என்னென்ன பாதிக்கப்படுறாங்க, அந்த இதெல்லாம் நம்ம நேரில் போய் பார்க்கணும், அவங்கள கேர் பண்ணணும். அப்படின்னா மேக்சிமம் நான் அதை தான் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறேன். போஸ்டிங் கிடைக்கணும், நாங்கள் போஸ்டிங் போகணும், எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு. இப்போ லாஸ்டா நான் போனது கூட நான் ஒரு 45 நாள் போஸ்டிங் போனேன். சரி கண்ணா, இப்போ இங்க ரேகிங் எல்லாம் காலேஜ்ல ஏதாவது இருக்கு? இது ஆன்டி ரேகிங் என்விரான்மெண்ட் தான். சரி, இங்க கிரவுண்ட் பிளஸ் வந்து ஜிம் ஃபெசிலிட்டிலாம் இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்றீங்களா? கண்டிப்பா. ஜிம் ஃபெசிலிட்டி கண்டிப்பா இருக்கு. ஜிம் ஃபெசிலிட்டி டெய்லியும் இருக்கு. சண்டே மட்டும்தான் அது ஹாலிடே. மற்ற நாள் ஃபுல்லா ஜிம் ஃபெசிலிட்டி ஈவினிங் கண்டிப்பா இருக்கு. சரி. வெளியில அவுட்டோர் கிரிக்கெட் இருக்கு, வாலிபால் பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்கு. சரி, இந்த காலேஜ்ல சேர்ந்தா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கண்ணா? ஒரு மனநிறைவான ஒரு காலேஜ் தான். என்னை பொறுத்தளவு ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல சொல்றேன், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லயும் சொல்றேன். ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் உள்ள ஒரு காலேஜ் தான். எனக்கு சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மேக்ஸிமம் 5 டீச்சர்ஸ் 6 டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எஜுகேஷனுக்கு ஒரு லேகும் இருக்காது. நம்ம கம்பல்சரி கண்டிப்பா ஒவ்வொரு இடத்துலையும் லேகே இல்லாம சந்தோஷமா படிக்கலாம். ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் இதை நம்மளால ஒரு முழு ஈடுபாடோட இந்த கிளாஸ் அட்டன் பண்ண முடியும். எதுக்காக அப்படின்னா, நர்சிங்கை பொறுத்தளவு மார்னிங் 9 o'clock ஈவினிங் 4 o'clock வரை கம்பல்சரி கிளாஸ் இருக்கும். நீங்க எங்க போனாலும் கிளாஸ் இருக்கும். எங்கேயுமே உங்களுக்கு லேகோட ஃப்ரீ பீரியடோ எதுவுமே கிடைக்காது. ஸோ என்னை பொறுத்தளவு நம்ம ரோசி ராயல் இன்ஸ்டிடியூஷன் எஜுகேஷனை பொறுத்தளவு பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்.